அரசியல் நிகழ்வுகளை தினசரி நடக்கிற நிகழ்வுகளை நம்முடைய நியூஸ் மூன் 2Kல பார்த்துட்டு வரோம். அரசியலுக்கு முன்னோடியான ஒரு முக்கியமான விஷயம் ஓட்டு போடுறது. அதை பற்றியும் இந்த பதிவில் பேசலான்னு பார்க்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை என்பது ஓட்டு போடுறது தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் எழுச்சி இல்லை ஓட்டு போடுவதற்கு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு தலைவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். இணையதளங்களையும் படித்துவதால் அரசியல் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு வந்துவிட்டதே ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்குச்சாவடிக்கு வரும்போது நோட்டாவை குத்திட்டு நான் நோட்டாக்கு போட்டேன், எந்த வேட்பாளர் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது. நோட்டாக்கு ஓட்டு போடுவதும் பெருமையாகவும் சொல்லப்படுகிறது. சில இடங்களில் நோட்டா அதிகமான வாக்குகளையும் பெறுவதையும் காண முடிகிறது. இது பார்ப்பதற்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டும். உண்மையிலே போட்டியிடும் வேட்பாளர்கள் தகுதியற்றவர்களாக வேட்பாளராக அரசியல் கட்சிகள் அறிவிக்கிறதா என்பதை நம்ம யோசிக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வாக்குச்சாவடி போகும்போது 40 வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறார்கள் என்றால் அந்த 40 வேட்பாளர்களை பற்றியும் நமக்கு புரிதல் இருக்கிறதா? அவர்கள் யார், குற்ற பின்னணி என்ன, குடும்ப வரலாறு என்ன, எந்த கட்சி சார்ந்து நிற்கிறார்கள், அவருடைய பின்பலம் என்ன என்பதை அறிந்துதான் நம்ம வாக்கு செலுத்துகிறோமா என்பதை ஒரு ஆராய வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஏன்னா இணையதளங்கள் எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது. அதை பார்த்துவிட்டு எல்லாருமே எனக்கு பிடிக்கல, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, நான் நோட்டாக்கு போடுறேன்னு சொன்னால் அது சரியான ஒரு விவாதமாகவும் இருக்கும். ஆனால் எதுவுமே அடிப்படை தெரியாமல், எதுவுமே முழுமையாக ஆராயாமல், காதில் கேட்பதை வைத்து மட்டும் நம்ம வாக்கு செலுத்துவது நம் வாக்கை வீணாக குப்பை தொட்டில் போடுவதற்கு சமமாகும். எனவே ஒவ்வொருவர் வாக்கை செலுத்தும் போது, வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது வேட்பாளர்களை பற்றிய புரிதல் இருந்துவிட்டு தான் செல்ல வேண்டும். ஏன்னா நம்மை ஆள்கின்றவர்கள், ஆளப்போகிறவர்கள், இனி வரப்போகிறவர்கள் எல்லாவற்றையுமே அலசி ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நம்ம பிரச்சனை தீர்க்க முடிவுகள் தீர்ப்பார்களா என்பது ஆணித்தரமாக அவர்கள் உணர வேண்டும். அதுதான் உண்மை. அந்த வகையில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன்னு இது சில விஷயங்கள் யோசிக்கும் போது எல்லோரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டியது வாக்கு 18 வயது ஆகிவிட்டால் கண்டிப்பாக ஓட்டர் ஐடி நம்ம பதிவு செய்து ஓட்டர் ஐடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் நம் உண்மையான ஒரு ஜனநாயகவாதியாக மாறிடும். தினந்தோறும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது நாம் விரும்பிய, நாம் தெரிந்து கொண்டு அறிந்த வேட்பாளர் இவர் வெற்றி பெற்றால் சரியாக இருக்கும் நீங்கள் கருதினால் மட்டுமே வாக்களிக்க வேண்டும். ஒட்டுமொத்த ஜனங்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அது முடிவாக இருக்கும். அப்போதுதான் ஒரு ஜனநாயகம் மாறும். ஒரு தனிநபர் மாறும்போது தான் எல்லா விஷயங்களும் மாறும் என்பது போல நாம் எடுக்க முடிவு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வாக அமையும். சில நேரங்களில் சுயேட்சை வேட்பாளர்களுடைய சில வெற்றி பெற்ற காட்சிகளை பார்க்க முடிந்திருக்கிறது. கடந்த காலங்களில் திறமையாக செயல்பட்டிருப்பார்கள், மக்கள் மனங்களை வென்றிருப்பார்கள். இல்லை பல காரணங்கள் இருந்திருக்கும். அதுபோன்ற வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். புதிய காலகட்டத்திலும் நமக்கான உரிமையை பயன்படுத்த வேண்டும். இதை விட்டுவிட்டு இணையதளத்தில் கருத்து அறிவிப்பதும், வீண் விவாதங்களில் ஈடுபடுவதும், பின்னர் வாக்குச்சாவடிக்கு வராமலே வாக்கு செலுத்தாமலே நான் வாக்கு செலுத்தவில்லை என்று பதிவு செய்வதும் ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். எனவே ஓட்டுரிமை பெறுவது அனைவருக்கும் அவசியம். அந்த ஓட்டுரிமையை முறையாக பயன்படுத்துவதும் அவசியம். வேட்பாளர்களை முழுமையாக அறிந்து கொள்வதும், அரசியலை அறிந்து கொள்வதும் இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு முக்கியமானது என்பதை தான் நம்முடைய நியூஸ் மூன் 2K சொல்கிறது.